நீங்கள் லேண்ட் இப்போ நீங்கள் வந்து ஹோம் பையர், நீங்கள் இடத்த வாங்குறதுக்காண்டி வீடு வாங்குறதுக்காண்டி தேடுறீங்க. இதையே நீங்கள் செல்லராக இருந்தீங்க வச்சுக்கலாங்க, ஒரு லேண்ட் ஓனராக இருந்தீங்கன்னாக்கா, வீட்டு ஓனராக இருந்தீங்கன்னாக்கா, சென்னை சிட்டிக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் விற்றுருவீங்களா? என்னெல்லாம் எங்களுக்கு தண்ணி காட்டுவீங்க தெரியுமா? சென்னை சிட்டிக்குள்ள ஓரளவுக்கு மெயினான ஏரியாவில் 50 to 60 lakhs, ஏன் 40 lakhs கூடி தனி வீடு கிடைக்குமா? நிறைய மக்கள் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து எங்கப்பா நம்மளாம் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு சிலர் தேடுவாங்க. அவங்க அப்போவே அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டாங்க. எப்படிலாம் நம்மளுக்கு பாசிபிள் இருக்குது, எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம வாங்கிக்கலாம். இன்றைக்கி நினச்சேன்னா நம்ம சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாங்க, நீங்கள் இங்கே வச்சுக்கிற பட்ஜெட்லேயே வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது தனி வீடுங்கிறத விட்டுட்டு ஒருவேளை ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்டில் நீங்கள் போய்க்கிங்க. தன்னுடைய வரவுக்கு மீறி கடன் வாங்கி வீடு வாங்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கு வராதிங்க. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியதே இந்த சர்ச் தாங்க. அதாவது கூகுள் ஆகட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், 50 to 60 lakhs, ஏன் 40 lakhs கூடி தனி வீடு கிடைக்குமா? சென்னை சிட்டிக்குள்ளே ஓரளவுக்கு மெயினான ஏரியாவில். அப்படி அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னாக்கா, தாம்பரம், குன்றத்தூர், கோவூர், இந்த பக்கம் கொளத்தூர், பெரம்பூர், மாதாவரம், இந்த சரௌண்டிங்கில் மெயின்லேயே எனக்கு ஒரு 50 lakhsல, ஒரு 45 lakhsல, ஒரு 60 lakhs வரைக்கும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடுறாங்க. இன்னும் கொடுமை என்னன்னாக்கா 20 லட்ச ரூபாய் இப்படி கிடைக்குமா? ஸோ எங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸு இந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் சென்னை சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நிறைய மக்கள் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து எங்கப்பா நம்மளாம் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு சிலர் தேடுவாங்க. அவங்க அப்போவே அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல இடத்துல அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல கிடையாதுங்க. தயவு செய்து எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் கிடையாது. ஆனால் நீங்கள் பொறுமையாக கேட்டீங்கன்னாக்கா உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு 6 மாதம் தேடுவாங்க. தேடிட்டு அவங்ககிட்ட இருக்கிற காசுக்கு கிடைக்காது. அப்படியே விட்டுட்டு மனசு அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து வருவாங்க. திரும்பவும் வந்து கையில் காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வரும்போது அந்த விலைவாசி எங்கேயோ இருக்கும். அவங்க தேடினப்ப வாங்கியிருந்தாவே வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வீட்லாம் பார்த்த வீட்டில் நிறைய மக்கள் குடி வந்துடுவாங்க. அந்த பார்த்த தெருக்குள்ள நிறைய வீடுகள்லாம் வந்துடும். ஜெயின்னு இருக்கும். நம்ம அன்னைக்கே வாங்கலையே, இப்படியே 2 வருஷம் 1 வருஷம் இப்படி தள்ளி போயிட்டோமே, இன்னைக்கு பாடுறா இப்படி விலைவாசி இருக்குது. ரியல் எஸ்டேட்காரங்களை திட்டுவாங்க, இவங்க நல்லதான்ப்பா வெள்ளம் ஏறுது அப்படின்னு விட்டு. ஆசை ரியல் எஸ்டேட் ஏஜெண்டா, நான் ஒரு கன்சல்டன்டா, இல்லை ஒரு டெவலப்பரா, நான் ஒரு பில்டரா, நான் நிறைய விஷயங்களை எதிர்கொண்டிருக்கிறேங்க, புரியுதுங்களா? ஆனால் இந்த நிலவரம் அவங்க புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கலாம், அடுத்தடுத்து அவங்களை கூட்டிகிட்டு போயிட முடியும். இன்றைக்கி நிறைய மக்கள், நிறைய பீப்புள்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து சொத்து வாங்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் தாங்க. ஆண்கள் எப்பவுமே வந்து அவங்களாம் வந்து தேடிறது கிடையாதுங்க. இதற்கு ஒவ்வொரு சொத்துக்கு பின்னாடியும் 90% அதாவது ஜென்ஸும் வந்து வாங்குறாங்க, அவங்களுக்கும் அவேர்னஸ் இருக்குது. பட் நான் மிடில் கிளாஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் பையர் சொல்கிறேன் நான். அது நிறைய பேர் வாங்குறது காரணம் நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி வாங்கலாம், என்னென்ன தவறுலாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிலாம் நம்மளுக்கு பாசிபிள் இருக்குது, எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம வாங்கிக்கலாம். இன்றைக்கி நினச்சேன்னா நம்ம சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாங்க, நீங்கள் இங்கே வச்சுக்கிற பட்ஜெட்லேயே வாங்கிக்கலாம். பொறுமையாக கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து டிப்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். 50 to 60 lakhs ஒரு நல்ல பட்ஜெட் தான் இது, சரிங்களா? கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே நான் வந்து வீடு தர்றாங்க அப்படின்னாக்கா வாங்கிக்கிற முடியுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக நிலவரம் அப்படி கிடையாது. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க வச்சுக்கூடிய அந்த காசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்க இந்த சின்ன விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாக்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதாவது ஃபஸ்ட்டு தனி வீடுங்கிறத விட்டுட்டு ஒருவேளை ஓரளவுக்கு நல்ல ஃப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு 6 வீடு இருக்கிற 6 சின்ன டவர் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய்க்கிங்க. அதாவது இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு நான் சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கணும், சிட்டிக்கு மெயினில் எனக்கு ஈஸியாக போயிட்டு வரணும், எனக்கு வந்து இப்போ ரொம்ப தூரத்தில் வந்து பயணிக்க முடியாது, எனக்கு வீடு வேணும், அது சொந்தமாக வீடாக வேணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அவங்க இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். இன்னும் எங்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது, எங்கிட்ட ஒரு 40 லட்சம் தான் இருக்குது, ஒரு 30 லட்சம் தான் இருக்குது, இல்லை ஒரு 50 லட்சம் தான் இருக்குது, நான் தேடுற ஏரியாக்குள்ளே எனக்கு அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கிடைக்குமான்னு கேட்டாக்கா அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு அந்த மெயின் ஏரியாவாக இருந்தாக்க கண்டிப்பாக 70 இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். ஆனால் ரொம்ப பழசு, அதாவது ஒரு 20-25 இயர்ஸ் இன்னும் லைஃப் இருக்கும், அதுக்கு இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸ் இருக்கும், 20 இயர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக அது விலை கம்மியாக தான் வரும், புரிஞ்சுங்களா? யாரும் அதிகமாக அதை வந்து லைக் பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஓனர் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக வைப்பார். அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் நிறையா மக்கள் வந்து இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் தனி வீடு தான் இருப்பேன், எலிப்புரியாக இருந்தாலும் தனிப்புரியாக இருக்கணும்
வாங்கணும் அப்படின்னு நீங்கள் தேர்னீங்கன்னாக்கா ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்குங்க, கண்டிப்பாக யாராலையும் வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் நீங்கள் இடத்த வாங்குறதுக்காண்டி வீடு வாங்குறதுக்காண்டி தேடுறீங்க. இதையே நீங்கள் செல்லராக இருந்தீங்க வச்சுக்கலாங்க, ஒரு லேண்ட் ஓனராக இருந்தீங்கன்னாக்கா, வீட்டு ஓனராக இருந்தீங்கன்னாக்கா, சென்னை சிட்டிக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் விற்றுருவீங்களா? என்னெல்லாம் எங்களுக்கு தண்ணி காட்டுவீங்க தெரியுமா? நம்ம நினைக்கிற வேலை கிடைக்குமான்னு யோசிப்பாங்க, நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. நம்மளுக்கு வித்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த சொத்து கிடைக்குமா, திரும்பி எப்படி வாங்க முடியும் அப்படின்னு பயப்படுவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் ஒரு சொத்து சிட்டிக்குள்ளே சேல்ஸுக்கு வருது. நீங்கள் ஒரு செல்லராக இருந்து யோசிச்சிங்கனாக்கா இந்த காலநிலை இப்படி கிடையாது. சென்னை தொடர்ச்சியாக பெருசாகிட்டே போகுது. வேலை வாய்ப்புக்காண்டி, வியாபார வாய்ப்புக்காண்டி, தங்களுடைய வளத்துக்காண்டி, வளர்ச்சிக்காண்டி, கல்விக்காண்டி, மருத்துவத்துக்காண்டி சென்னை நோக்கி மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நிறைய வீடுகள் வாடகைக்கு எடுக்கிறாங்க மக்கள், சொந்தமாக வாங்குறாங்க, வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க. ஸோ நம்ம போனால் தனி வீடைத்தான் போவேன் அப்படிங்கிற அந்த இதை விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடணும். இல்லை அப்படின்னாக்கா ஒருவேளை உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் பட்ஜெட் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரியே நம்ம இஎம்ஐ கட்டிக்கிட்டு நம்ம சொந்த வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு தேடுறீங்க. அந்த கனவு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இடம் வாங்கி போடுங்க. நீங்கள் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுட்டு 60 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் வச்சுக்கிட்டு மாதம் ஒரு 35,000 30,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் வீடு தேடினீங்கன்னாக்கா அதை தள்ளி வச்சுட்டு இடம் வாங்கி போட்டு சிட்டிக்கு கொஞ்சம் தள்ளி கூடி. ஏன்னா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ சிட்டிக்கு தள்ளி இருக்குன்னு சொன்னதெல்லாம் சிட்டிக்குள்ளே வந்துருச்சு. அப்படியே இன்னும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிட்டிக்கு கொஞ்சம், அதாவது தாம்பரத்தை தாண்டி பக்கத்தில், கொஞ்சம் தாம்பரத்துக்கு பக்கத்தில், வண்டலூருக்கு பக்கத்தில், இந்த பக்கம் சென்னை உங்களுக்கு ரெட்டில்ஸ், குளத்தூருக்கு பக்கத்தில், ரெட்டில்ஸ் பக்கத்தில், உங்களுக்கு மாதாவரத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர், அந்த சிட்டிங்கிற சொல்கிற இடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளிட்டீங்கன்னாக்கா உங்களால் ஒரு 20 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கிக்க முடியும். கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதும், நீங்கள் அந்த இடத்த வாங்கிக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்குள்ள அந்த இஎம்ஐ போட்டு கட்டிட்டீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷம் இடம் உங்களுக்கு சொந்தமாயிரும். எப்பவுமே லேண்டு தான் அப்ரிசியேஷன், புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும், 5 வருஷம் கழிச்சு திரும்ப ஏதாவது நம்ம கிட்ட கையில் காசு இருப்பு இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா கூட நம்ம கடன் வாங்கி கூடி நம்ம அந்த வீட்டை கட்டிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிட்டிலெல்லாம் இன்னும் பெருசாக இருக்கும். அந்த நேரத்தில் இன்னும் பயங்கரமாக விலைவாசி அதிகமாக இருக்கும். ஏன்னா சென்னை தொடர்ச்சியாக அந்த மெட்ரோ கனெக்டிங், ரயில்வே கனெக்டிங், ரோடு கனெக்டிங், அப்புறம் வளர்ச்சி, வியாபார வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எல்லாமே உருவாகிட்டே இருக்குது. சென்னை பெருசாகிட்டே இருக்குது. சென்னையில் எல்லா வளங்களும் தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டே இருக்குது. சென்னை அரசாங்கம் ரொம்ப அழகாக டெவலப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வாங்கின இடம் அடுத்த 4 வருஷம் 5 வருஷத்தில் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கும். அப்போ இன்னைக்கு நீங்கள் வாடகை வீட்டில் இருந்துட்டு நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி போட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் அழகாக ஒரு சொந்தமாக ஒரு சுருக்கமான உங்கள் வீட்டுக்கு நீங்கள் குடி போகலாம். இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாரும் என்ன ஆசைப்படுறாங்க, நம்மளுக்கு பட்ஜெட்டில் கிடைக்குமான்னு தேடுறாங்க, தேடிட்டு விட்டுறாங்க. கையில் இருக்கிற காசுலாம் இருப்புலாம் கரைஞ்சி போயிடுது. அப்புறம் மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க. இங்கே இருக்கிறவங்கள திட்டுறாங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் கலர் நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் நிச்சயமாக சொந்தமாக வீடு வாங்கிடுவீங்க. நான் சொன்ன யோசனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக தாய்மார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிச்சயமாக நியாயமான ஆசைகளை கண்டிப்பாக பிளான் பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதாக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா கடைசி அந்த டிப்ஸ் நோட்டு, எப்பவுமே சொல்லுங்க, உங்களுடைய வருமானத்தை சரியாக நிர்ணயம் பண்ணுங்க. உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருந்ததுனாக்கா வருமானத்தை அதிகப்படுத்துங்க, சேமிப்பை அதிகப்படுத்துங்க. ஒருபோதும் அந்த எமோஷனல் டிசிஷன் எடுக்காதீங்க. என் ஃப்ரெண்டு வாங்கிக்கிட்டான், என் சொந்தக்காரன் வாங்கிக்கிட்டான், அவன் என்னை கேலி பண்ணிட்டான், அவன் என் முன்னாடியே அவன் பந்தா காட்டுறான், அவன் குடி போகிறான், நானும் வீடு வாங்கணும், எல்லாரும் முன்னாடி வாழணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்திற்காண்டி நீங்கள் வீடு வாங்கணும் போகாதீங்க. சேமிச்சுட்டு உங்ககிட்ட பணத்தை இருப்பு இருந்ததுனாக்கா வாங்குங்க, இல்லைன்னா சேமிங்க, சம்பாதத்தை அதிகப்படுத்துங்க. நிச்சயமாக நீங்களும் வாங்குவீங்க. ஒருபோதும் வீடு வாங்குறதுனா ஒரு பெரிய கம்பசாஸ்திரம் கிடையாதுங்க, முடியாத விஷயமே கிடையாது. நீங்கள் மன சந்தோஷமாக இருக்கணும் அந்த வீட்டில் அப்படின்னாக்கா நீங்கள் பிளான் பண்ணி செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் வீடு வாங்கணுங்கிற அந்த யோசனையே பெரிய விஷயம். அதுக்குண்டான முயற்சிகளையும் அதுக்குண்டான ஃபார்முலாவோட செய்யுங்க. நான் நிறையா மக்களுக்கு நான் வீடு வாங்கி கொடுத்துருக்குறேங்க, சரிங்களா? நிறைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஹோம் பையருக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எல்லாரும் செஞ்ச தவற செய்யாதீங்க. தன்னுடைய வரவுக்கு மீறி கடன் வாங்கி வீடு வாங்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கு வராதிங்க. நீங்கள் முதல்ல இடத்த வாங்குங்க. கடன் வாங்கி உங்கள் கையில் சேமிப்பு இருந்ததுன்னா, கொஞ்சம் காசாக இருக்குதுனாக்கா இடத்த வாங்கிடுங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள்
சொந்தமாக அழகாக ஒரு 5 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வீடு கட்டிக்கணும். உங்களுக்கு எங்கே நல்ல வீடு அமையுதோ அங்கே எந்த ஏரியாவில் வேணுமோ நான் சொன்ன யோசனை எல்லாம் மனசில் வச்சுட்டு வாங்குங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வீடு வாங்கணும் இல்லை வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருனாக்கா இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலில் தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்க காரணம் என்னன்னாக்கா நிறைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும், உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும், இங்கே எங்கே இதெல்லாம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் கொடுக்குறோம். நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய பேர் வாங்குறீங்க, புரியுதுங்களா? நிறைய பேச தெரியாமல் அந்த இருக்கக்கூடிய கால நிறுவனம் தெரியாமல் தேவையில்லாமல் கால் பண்ணிடுறீங்க. அது எங்களுக்கு நிறைய மனச்சுமையை கொடுத்துருது, பணிச்சுமையை கொடுத்துருது. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உங்கள் வேலைக்கு தகுந்த அந்த தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்கணும்னு நினைப்பீங்களா இல்லைங்களா? அதே மாதிரி நாங்களும் அப்படித்தான். ஒரு நல்ல ஃபோன் காலை என்கொயரியை நல்லா வாங்கக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள பையனை எதிர்பார்த்து தான் போடுவோம். ஆனால் சென்னை சிட்டிக்குள்ளேயே எனக்கு வீடு வேணும்னு நினச்சிட்டு நீங்கள் தேடுறீங்க. நீங்கள் இதை மட்டும் யோசிச்சுக்கங்க. நீங்கள் ஒரு லேண்ட் லாடாக நீங்கள் இடத்த வச்சுருக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்க தெரியுமா? இப்போ இடத்த வாங்குறதுக்கு நிலைமையில் இருக்கும்போது தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஐயோ நம்ம வாங்கலன்னு ஏக்க வருது. நானும் அந்த மாதிரி வாங்காமல் விட்டுட்டேன். என் கையில் காசு இருந்த காலத்தில் தேவையில்லாமல் அனாவசியமாக கடன் கொடுத்துருவேன், தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று செலவு பண்ணிடுவேன், கொடுத்த காசை வாங்க மாட்டேன். இப்போ பாருங்கள், நீங்கள் விலைவாசியில் பயங்கரமாக இருக்குது. நான் வாங்கி போட்டுதான் எங்கேயோ போயிருந்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஏதோ ஒருத்தர் இடத்த வாங்கி போடுங்க. வீடுங்கிறது நிச்சயமாக உங்களுக்குன்னு அமையும். நீங்கள் ஆசைப்படுற வீடு உங்களை தேடி வரும். நீங்கள் தேடக்கூடிய வீடு உங்களை தேடிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க.